வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது L47, அதாவது The 47 அப்படின்ற ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மனோலோ விட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு பயோகிராபிக்கல் மூவி. யார் இந்த நபர், அப்படி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்சிலோனாவோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் இவரு. இவரோட ஊருக்கு பஸ் வசதி அப்படின்றது இல்லவே இல்லை. எந்த பஸ்ஸுமே அங்க விட முடியாதுன்ற மாதிரி கவர்மெண்ட்டும் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. இவரே ஆக்சுவலா ஒரு பஸ் டிரைவரா இருப்பாரு. ஆனா அவரோட ஊருக்கு பஸ் ஓட்ட முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல அந்த L47 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பஸ்ஸை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு அவரோட ஊருக்கு போயிடுறாரு. ஸோ தட் என்னோட ஊர்லயும் பஸ் வரும் அப்படின்றத காட்டுறதுக்காக. ஸோ இதுக்கு இவருக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படம் வந்து 1970களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையா காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே 1950ல இருந்தே இந்த கதை தொடங்கும். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எப்படி உருவாச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அங்க ஒரு வித்தியாசமான ரூல் இருக்கும். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து செக்கிங்க்கு வருவாங்க. அதுக்குள்ள அதுக்கு கூரை போட்டுடணும். ஒருவேளை கூரை போடலன்னா அந்த வீடு இடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி. இது இம்பாசிபிளான ஒரு டாஸ்க் தான். பட் இது ஏன் பண்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒற்றுமையா அந்த விஷயங்களை பண்றாங்க அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப நீட்டா காட்டப்பட்டிருக்கும். ஆல்சோ அந்த பீரியாடிக் செட்டப், அப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், அந்த ஊரை காட்டின விதம், இது எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் எனக்கு என்னன்னா, இதை விட புரட்சிகரமான சம்பவங்கள், போராட்டங்கள் அண்ட் நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம ஊர்லயே நடந்திருக்கும் போது இது பெரிய லெவல்ல எனக்கு ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.